என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே.
ஒரு நிமிஷம் இன்றைக்கு நடைபெற போகிற இந்த அருமையான நல்ல காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். சகலத்தையும் பரிபூர்ணப்படுத்தின எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்லவருடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் புரிந்து கொள்ள இருக்கிற தம்பதிகளையும் இந்த அருமையான மாலை பொழுதில் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண ஆராதனையானது உம்முடைய தலையிலும் தைரியமும் உடைய கிருபையும் நடைபெற ஆசீர்வதித்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதா. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, தூதிக்கு பாத்திரரே, நீர் தூதிக்கு பாத்திரரே. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, தூதிக்கு பாத்திரரே, நீர் தூதிக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. தூதிக்கு பாத்திரரே, நீர் தூதிக்கு பாத்திரரே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன். நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே. நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே. உம்மை புகழ்வேன் என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. நான் உம்மை புகழ்வேன் என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. மகிமைக்கு பாத்திரரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன். So அடுத்தபடியாக நம்ம scripture reading, I'd like to call upon Sister Christy Jason. Christy Jason பைபிள் வசனத்தை படிக்க கேட்கிறோம். யோவான் 2 வசனம் 1 முதல் 12 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே
ஒவ்வொன்றை 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாழிகள் அங்கே வைத்திருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். ஆமென். மையப்படுவதாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஜோஷுவா கிறிஸ்டினாகிய அவருடைய திருமணத்திலே தேவன் நியமித்திருந்த நாளிலே நாம் பிரேக் திருச்சபையிலே ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஜோஷுவா கிறிஸ்டினாவுடைய திருமணத்தை முன்னிட்டு கிரேஸ் சபை, நான் தமிழ் சபையில் பாஸ்டராக இருக்கிறேன். என்னுடைய சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் டேவிட் ராமையா இருக்காரு. தமிழுக்கு நான் இன்சார்ஜாக இருக்கிறேன். எனக்கு இதில் சில ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அவர் நிமித்தம் வந்திருக்கிற எல்லா ரெவரன்ஸ், டாக்டர்ஸ், பாஸ்டர்ஸ், அவருடைய ஃபேமிலிஸ் வந்திருக்கிற உறவினர்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் கிரேஸ் சபைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அறிமுகமான ஊழியர்கள் அங்கே இருக்கிறீங்க. தேங்க்யூ. வடிவமாக ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு ஜோஷுவா கிறிஸ்டினோட திருமணத்தில் வடிவமாக ஒரு அனைவரையும் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். அது மாத்திரமில்லை, 2 பேரண்ட்ஸும், கிறிஸ்டினாவுடைய பேரண்ட்ஸுக்கும் ஜோஷுவாவுடைய பேரண்ட்ஸுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அவருடைய திருமணத்தில் என்னுடைய செய்தியை கொடுக்க முடியாது. கிட்ட ஒரு 40 வருஷமாக இந்த சபையில் இருக்கிறார். என்னோட கூட இருந்து அவங்களும் அவர் சிஸ்டர் மனைவியும் பிள்ளைகளாம் சேர்ந்து ஜோனதன், ஜேசன் மற்றபடியா ஜோஷுவா. நான் எப்போதும் அவங்க சொல்லுவேன், அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், பிரப்பா உங்களுக்கு ஆண்டவர் 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். சாத்ரா, மேஷா, ஆபத் என்ற 3 வாலிபர்கள் அன்னைக்கு பாபிலோனிலிருந்து வைராக்கியமாக இருந்தார்கள். அதே போல கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு 3 வாலிபர்களை கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லாம் வளர்ந்து இன்னைக்கு ஜோனதனுடைய திருமணம் சிறப்பாக நடந்தது கிரேஸ் சபையிலே. பிறகு அதுக்கு பிறகு ஜேசுடைய திருமணமும் சிறப்பாக நடந்தது. இன்னைக்கு கடைசி மகனாகிய ஜோஷுவா இன்னைக்கு ரொம்ப அழகாக உடுத்தி கொண்டு அவருடைய திருமணத்தையும் கிரேஸ் சபையில செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சபை பேர் கிரேஸ் சர்ச், கிரேஸ் அசெம்பிளி ஆஃப் காட். கிரேஸ் என்றால் தேவனுடைய கிருபை. இந்த கிருபையின் சபையில ஆண்டவர் கிருபையாக அநேக திருமணங்களை நடத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வரிசையில் இன்னைக்கு ஜோஷுவா கிருஷ்ணாவுடைய திருமணத்தை நடத்த தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். பால் வந்து கொஞ்ச நாள் ஆமீன் இருந்தார். சில வருஷங்களில் ஆமீன் இருந்து நாட்டுக்கு சேவையாற்றினார். பிறகு தேவனுடைய வீட்டில் வந்து தேவனுக்கு ஊழியம் செய்தார். என்னோட கூட 40 வருஷமாக ஊழியம் செய்து பல லீடர்ஷிப்ல இருந்து, கமிட்டியில இருந்து ஊழியத்தை செய்திருக்கிறார். சிஸ்டரோடு சேர்ந்து பல ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அவருடைய தாயார் இருக்கிறாங்க, அம்மா எனக்கு தெரியும். அவன் 3வது சந்ததி நான் பார்க்குறேன். ஜோஷுவா 3வது பாட்டி, பிறகு அப்பா அம்மா, உங்களை நான் பார்க்குறேன். 3வது சந்ததி பார்க்கறதுக்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதே போல் நீங்கள் வீட்டுக்கு சேவையாக இருக்கிறீங்க போல் இன்னமும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்க. அது மாத்திரம் இல்லை, தேசத்துக்கு உழைச்சிருக்கிறீங்க. அப்புறம் தேவனுடைய வீட்டில் வந்து 40 வருஷமாக எங்களோடு சேர்ந்து உதவி செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் போன சபையில் அவங்களை பற்றி கேள்விப்படும் போது நல்ல சாட்சி சொல்லியிருக்கிறார் ஊழியக்காரருக்கு. ஸோ அதுக்காக நன்றி. அதே போல கிருஷ்ணாவுடைய பெற்றோர்களை நாங்கள் ஒரு 20 வருஷமாக எனக்கு தெரியும். பாஸ்டர் பிரான்சிஸ் ஒரு வழியில் போலீஸ் துறையில் இருக்கிறாரு. அப்புறம் பாஸ்டராகவும் இருக்கிறாரு. அப்பாவாக இருந்து கணவராக இருந்து குடும்பத்துக்கு சேவை செய்கிறார். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா நாட்டுக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்க, வீட்டுக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்க, அதே போல் குடும்பத்துக்கு சேவை செய்கிறாங்க. இது பெரிய ஒரு கிரேட் மினிஸ்ட்ரி. என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்றி. நீங்கள் பார்க்குற ஆலயம் நிறைய இருக்குது. எப்போதும் பார்த்தீங்கன்னா சில வேலையில் இந்த மாதிரி டைமில் வெட்டிங் வைக்கும்போது ஆள் குறைவாக இருக்கும். வெட்டிங் டின்னருக்கு நிறைய வருவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குற உட்காந்து இன்றைக்கி ஆலயம் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு கட்டின மத்தியில் இருக்கிறார். இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் அருமையான ஃபேமிலி. பால் ஃபேமிலி என்ன எனக்கு தெரியும், 40 வருஷமாக ரொம்ப அருமையான ஃபேமிலி. அது மூலியமாக பாஸ்டர் பிரான்சிஸ் ஃபேமிலி நல்லா தெரியும். 2 ஃபேமிலி ரொம்ப அருமையான ஃபேமிலி. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் ஆலோசனை கேட்கணும். ஆனால் ஆண்டவர் சில வேலைகள் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி நீங்கள் செய்யும்போது இந்த மெருக்க ஹாப்பி நியூ இயர். முதல் தடவையாக ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கின பிறகு
அயர்ந்த நித்திரையை அவர் வரவழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அயர்ந்த நித்திரையை அவர் உண்டு பண்ணி ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளுக்குள்ள வைத்து ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமுக்கு இருந்த ஒரு விழா எலும்பு ஏவாளுக்குள்ள போயிடுச்சு. இப்ப இன்றைக்கும் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், சரியான ஒரு எலும்பை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். எனக்குரிய எலும்பு எது? ஆதாமுக்குரிய எலும்பு ஏவாள் என்று சொன்னால் எனக்குரிய அந்த விழா எலும்பு எது என்று சொல்லி இன்றைக்கும் திருமணமாகாத அநேக வாலிபர்கள் வாலிப பெண்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய விழா எலும்பு எது என்று சொல்லி அப்படி தேடி கண்டுபிடித்தவர் தான் ஜோஷுவா. இன்றைக்கு அவருடைய விழா எலும்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த விழா எலும்பு குத்தாம ஐயோ அப்படின்னு சொல்லாம ரொம்ப அழகா நேர்த்தியா வாழ்நாள் முழுவதுமா டிராவல் பண்ணுவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான நாள். கர்த்தர் தாமே இந்த நாளை தம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆகவே தொடர்ந்து இந்த காரியங்களுக்குள்ள நாம் போகலாம். கர்த்தர் நடத்துவாராக. சரி, பிரியமானவர்களே, இந்த புருஷனையும் ஸ்திரீயையும் பரிசுத்த மெய் விவாகத்தில் சம்பந்தப்படுத்தும்படி தேவ சமூகத்திலும் இந்த சாட்சிகளுக்கு முன்னிலையிலும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். விவாகமானது மேன்மையுள்ள நிலைமையாய் இருக்கிறது. அது தேவனால் நியமிக்கப்பட்டதாயும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள ஆன்மீக ஐக்கியத்தை காட்டுகிறதாயும் இருக்கிறது. கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடந்த கல்யாணத்தில் தமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசன்னத்தால் இந்த பரிசுத்த நிலைமையை மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். ஆகையால் விவாகத்தை அற்பமாய் எண்ணி யோசனை இல்லாமல் இதில் பிரவேசியாமல் விவாகம் நியமிக்கப்பட்ட முகாந்திரங்களையும் அதற்குரிய கடமைகளையும் தீர்க்கமாய் ஆலோசித்து பயபக்தியோடும் விவேகத்தோடும் தேவனுக்கு அஞ்சி விவாகம் செய்தல் அவசியம். இவ்விருவரும் இந்த பரிசுத்த நிலைமையிலே சேர்க்கப்படும்படி இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் சட்டப்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணம் யாராவது காட்டக்கூடுமானால் அதை இப்பொழுதே சொல்ல கடவுள். சொல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லாதிருக்க கடவுள். எல்லா இருதயங்கள் ரகசியங்களையும் அறிந்திருக்கிற தேவனுடைய பிரசனத்தில் நீங்க இங்கே நிற்கும் பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்ய போகும் பரிசுத்த உடன்படிக்கையை தகுந்தவாறு யோசித்து உங்கள் இருவருக்கும் உள்ள விசுவாச வாக்குறுதியை இத்திருச்சபைக்கு முன்பாக இப்போது அறிவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய போகும் பயபக்தியான வாக்குறுதிகளை மாறாமல் பாதுகாத்து உங்கள் பரமபிதாவின் சித்தத்தை செய்ய விடாமுயற்சி எடுத்தீர்களானால் தேவன் உங்கள் விவாகத்தை ஆசீர்வதிப்பார். இவரை நேசித்து தேற்றி கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே புருஷனாய் இருப்பீர் என்று வாக்கு கொடுக்கிறீரா? ஆம், அப்படியே வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவனாகிய நீர் தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இந்த மனுஷனோடு ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து தேற்றி கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியா இருப்பீர் என்று வாக்கு கொடுக்கிறீரா? இந்த ஸ்திரீயை இந்த புருஷனுக்கு விவாகம் செய்ய கொடுக்கிறது யார்? ஓகே, தேங்க்ஸ் பாஸ்டர். ஜோஷுவாவாகிய நான் கிறிஸ்தினாவாகிய உம்மை எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவனாகிய நான் ஜோஷுவாகிய உம்மை எனது புருஷனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும்
தாழ்விலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். தாலியை நீங்க முன்பதாக கொண்டு வரலாம். நம் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் இந்த தாலியை உமக்கு தருவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உம்மை விவாகம் செய்கிறேன். ஆமென். Joshua and Christina is officially announced as the bride. Thank you very much. Thank you very much for your invitation.
right in, follow my lead. Well, I found a girl, beautiful and sweet. Well, I never knew you were the someone. Thank you, Lord God. And we pray that anointing will continue to be with each and every one of us, dear Father. We give you all glory, praises, and honor. In Jesus' mighty name, we ask and pray. I will not give you up this time. Darling, just kiss me slow. Your heart is all I own, and in your eyes you're holding mine. Baby, I'm dancing in the dark with you between my arms, barefoot on the grass. We're listening to our favorite song. When you said you looked a mess, I whispered underneath my breath, but you heard it. Darling, you look perfect tonight. Well, I found a woman stronger than anyone I know. She shares my dreams. I hope that someday I'll share her home. I found a love to carry more than just my secrets, to carry love, to carry children of our own. We are still kids, but we're so in love, fighting against all odds. I know we'll be alright this time. Darling, just hold my hand, be my girl, I'll be your man. I see my future in your eyes. Baby, I'm dancing in the dark with you between my arms, barefoot on the grass, listening to our favorite song. When I saw you in that dress, looking so beautiful, I don't deserve this. Darling, you look perfect tonight. No, no, baby, I'm dancing in the dark with you between my arms, barefoot on the grass, or listening to our favorite song. I have faith in what I see. Now I know I have met an angel in person, and she looks perfect. I don't deserve this. You look perfect tonight. Come on, let's thank God. We go. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே,
இந்த அன்பான உள்ளத்துக்கு வந்துட்டு நான் முதல்ல வணங்கி நன்றி சொல்கிறேன். எங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எங்களை ப்ளஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு முதலாவது காட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்களோட வெட்டிங் செரமனியும் சரி, இப்போ டின்னரும் சரி, எல்லாமே வந்துட்டு பை காட் கிரேஸ் எல்லாமே ஸ்மூத்தாக நல்லபடியாக பிளான் பண்ண மாதிரியே போயிட்டு இருக்கு. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம். முதலாவது இங்கே வந்திருக்கிற எல்லா ரெவரன்ஸ் பாஸ்டர்ஸ், அப்புறம் இன்னும் பிஷப்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முதலாவது ஒரு ப்ரைஸ் எல்லாம். தொடர்ந்து நான் பிலீவராக இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த நேரத்தில் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த நாளில் கூட எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி நீங்கள்லாம் நம்மளோட டின்னருக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இதற்கு மேலாக இவ்வளோ நாள் இந்த ஜேர்னி வந்து இந்த ஒரு கடைசி நாளில் ஒரு முடிவுக்கு வருதுன்னா, நல்ல ஒரு முடிவுக்கு வருதுன்னா அது கர்த்தருடைய கிருபை நாள் மாத்திரம்தான். ஸோ இவ்வளோ இந்த நேரத்தில் கூட நம்ம கர்த்தரை நம்ம என்றைக்குமே மகிமைப்படுத்துவோம், நன்றி செலுத்த நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இந்த நாளில் கூட கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி கர்த்தருக்கு தான் நாங்கள் முதல் நன்றி சொல்லணும். ரெண்டாவது எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நாங்கள் வருகிறோம். ஸோ ஃபேமிலி மெம்பர் எங்கே இருந்தாலும் ரெண்டு சைடு அப்பா அம்மா சரி, இங்கிட்ட என்னோடய இன்லாஸாக இருந்தாலும் சரி, இங்கிட்ட இருக்கிற என்னோடய அண்ணிமார்கள் அத்தைமார்கள் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ நேரம் எங்கள் ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் ஜோஷாவுக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுடைய ட்ரீமை வந்து இன்றைக்கு நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. அதற்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். நானும் கிறிஸ்டினாவும் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். அவங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் அம்மா அப்பா அவங்களுக்கு செஞ்சது, எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு செஞ்சது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு அது சொல்லி அவங்களுக்கு நன்றியாக சொன்னால் எவ்வளோ தான் நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகவே ஆகாது. எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு செஞ்சாலும் அதுக்கு ஈடாகவே ஆகாது. அவங்க செய்கிற அந்த சாக்ரிஃபை, நம்மளுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும், நம்மளுக்காக பார்த்து செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மளுக்கு என்றைக்குமே வந்துட்டு எவ்வளோ தான் அம்மா அப்பாவுக்கு நம்ம செஞ்சாலும் அது ஈடாகவே ஆகாது. ஸோ அம்மா அப்பாவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப இருதயத்தின் ஆழத்துலேருந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இன்னொன்று, அம்மா அப்பானாலே வந்துட்டு நிறையா சொல்லிட்டு போகலாம், நிறையா காரியங்கள் சொல்லிட்டு போகலாம். இந்த கல்யாண சுச்சுவேஷனில் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப வந்துட்டு மோரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா காரியத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும். ஸோ அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு எங்களால் முடிஞ்சது, நாங்கள் ஒரு சின்ன காரியம் செய்கிறோம். ஸோ எல்லாமே கரண்டில் தட்டி லெட்ஸ் வெல்கம் அவர் டியர் பேரண்ட்ஸ். வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ள தான் பேசுவாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன டிஃப்ரெண்டாக வந்துட்டு அம்மா அப்பாவே நம்ம பேச வைக்கிறோம். ஸோ அவங்க மனசில் வந்துட்டு இந்த டைமில் அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்ல தோணுதோ, இல்லை ஏதாச்சும் ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ் ஏதாச்சும், இல்லை ஃபன்னியான மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் அதை சொல்லி அவங்க மனசார வாழ்த்தலாம். ஸோ வந்துட்டு ஒரு டெஸ்ட்மனி, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு டெஸ்ட்மனி அங்கிள்லேருந்து ஆரம்பிப்போம். எல்லாமே பேசணும், அங்கிள் ஆண்டி அம்மா அப்பா. அங்கிள் பேசிட்டாரு ஆண்டி பேசுகிறேன்னு சொல்ல முடியாது. ஒத்துக்குவீங்களா எல்லாமே? எல்லாத்தையும் நம்ம மாட்டி விட்டுருவோம் அன்றைக்கி. ஓகே, என்னன்னா ஜோஷுவா மாப்பிள்ளை இது மாப்பிள்ளை வீட்டார் சொந்தக்காரங்க, பொண்ணு வீட்டார் சொந்தக்காரங்க என்று ஒன்பது இல்லை. இது வீட்டார் ஒரு மனமாக கலந்து விட்டோம். நீங்கள் எல்லாம் எங்களுடைய சொந்தங்கள் தான். அதனால் உங்களுக்கு நேரம் இருந்தால் நாளைக்கு நடக்கிற பெண் வீட்டார் விருந்திலையும் கலந்து கொள்ளுங்கள். உங்களை அன்போடு அழைக்கிறோம். சிலருக்கு அழைப்பு கொடுத்துருப்போம், சிலருக்கு அழைப்பு கொடுக்காமல் இருந்திருப்போம். இதையே நீங்கள் அழைப்பாக ஏற்றுக்கொண்டு நாளை தினத்தை நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை பெண்ணு காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க. எப்போதும் முதல் பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, மூணாவது பிள்ளை தான் வரிசையாக வரும். ஆனால் நாங்கள் தலைக்கீழாக போகிறோம். மூணாவது பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, ஒன்றாவது பிள்ளை அப்படி போகுது. சரிங்களா? யாருக்கு வரும் மின்னுக்கு வருதோ அதுதான் நம்ம சான்ஸ் கொடுக்க முடியும். மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கருப்பாக இருந்தாலும் நெருப்பாக இருக்காரு.
நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. பெண் வீட்டாருடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், பண பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவர் மூவ் பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவருடைய அம்மா அப்பா வந்து ரொம்ப அன்பானவர்கள். அதனால் 100% நம்மளை என் மகன் அங்கே போகும்போது அவங்கள அம்மா அப்பாவை தான் சொல்லணும். நான் இப்போ கூட சொல்லியிருப்பேன், மாமனார் மாமியார் மனுக்கு அரைக்காய் சுடுவார் போட்டுக்கிட்டு உட்காரக்கூடாது, முழுக்காய் போட்டுக்கிட்டு தான் உட்காரணும். ரெண்டாவது ஆண்டி அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, நம்ம பண்பாடின்படி அத்தை மாமான்னு தான் கூப்பிடணும். ஜோசி வந்து பேர் விட்டு கூப்பிடக்கூடாது, ஜோசின்னு. ஏங்க வாங்க போங்க, எங்கள் ஒய்ஃப் அப்படி தான் கூப்பிடுவாங்க இத்தனை வருஷமா. அந்த மாதிரி நம்ம பண்பாடை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும். நம்ம என்னதான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பேணி காக்கணும். அது முஸ்லீம் நண்பர்கள் கூட பேணி காக்கிறாங்க, நம்மளும் பேணி காக்க வேண்டும். அதனால் இந்த இப்படியே பேசிக்கிட்டு தான் பேசிக்கிட்டே போவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, நன்றி. எங்களுடைய சொந்த பந்தங்கள், பெண் வீட்டார் சார்பாகவும் மாப்பிள்ளை வீட்டார் சார்பாகவும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான மகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மகள் கருத்தரிச்ச நாளிலிருந்து நான் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே தான் இருந்தேன். எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நான் 1.5 மாதம் என்னுடைய 2வது குழந்தை திருமணத்துக்குள்ள என்னால் வர முடியாது. ஒரு சுற்றுடையில் நான் மருத்துவமனையில் இருந்தேன். அப்பேற்பட்ட அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்துச்சு. வீட்டு மகள் ஒரு நல்ல விதமான ஒரு தேவன் கொடுத்தாரு. அதுக்காக தான் எங்கள் அப்பா வந்து கிரைஸ்ட் டீனா அப்படின்னு பேர் வச்சாரு. காரணம் கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அருமையான மகள், இந்த மகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனவாளனை தேவன் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்தா தரமாக கொடுப்பாரு. அந்த விதத்தில் இந்த மகனை நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு மகன், எனக்கு ஒரு மகன் 2 பிள்ளைங்க. இவர் எனக்கு இன்னொரு மகன். எல்லா விஷயங்களும் என் கணவர் சொன்னது போல எல்லா விஷயங்களிலும் ரொம்ப புரிந்து கொள்ளுதல்ல இவர்கிட்ட அதிகமாக இருக்குது. நானும் இவங்ககிட்டே சொல்லியிருக்கிறேன், சில விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து போகிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அதனால கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போறவங்க தான் வாழ்க்கையில சக்சஸை பார்க்க முடியும். இன்னைக்கு எங்களை போல அதே மாதிரி நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு தகப்பன். இன்ன வரைக்கும் நான் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்டினாவோடைய மாமனார் மாமியார் ரொம்ப அன்பானவங்க. நீ எங்களை காட்டிலும் அவர்களை நீ இன்னும் மேன்மையா நீ பார்த்துக்கொள்ளணுன்னு தான் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். மகளோ அவங்களும் எங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மகளை என்னது அந்த தேதி குறித்த நாளிலிருந்து இருதயம் கலங்கிக்கிட்டு தான் இருந்தது. திருமண பந்தம் ஏறுற வரைக்கும் கலங்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இந்த இருதய கலக்கம் எங்களுக்குள்ள இல்லை. ஏன்னா அருமையான மகன், அருமையான பெற்றோர். இதை விட வேற என்ன வேணும் ஒரு தாய்க்கு? கர்த்தர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லா கை தட்டிருக்குங்க. எல்லா காரியத்துலையும் ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப வந்து கனம் பண்ணுவோம், எல்லாரையும் ரொம்ப கனம் பண்ணுவோம். கர்த்தர் ஆக்சுவலி இவன் வந்து பிறக்கிறதுக்கு சகோதரி சொன்னது போல் எனக்கு 3வது பிள்ளை இவன் தரிக்கும் போது என் வீடெல்லாம் நெருப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. எனக்கு அப்போ இந்த பிள்ளைய வேண்டாம், டாக்டர்கிட்ட போய் நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு போட்டுக்க ஒரு உடுப்பு கூட இல்லை, இந்த பிள்ளை எனக்கு தேவைதானே, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் போய் டாக்டரை பார்த்து மருந்து எடுத்து இந்த பிள்ளையே வேணான்னு சொல்லி நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். கடைசியில் பார்த்தா அந்த மருந்துக்கு மீறியும் கடவுள் கொடுத்தாரு அந்த பிள்ளை. இது கடைசியில் பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லைம்மா அவர் வெளியே இல்லை, இந்த பிள்ளை பிறந்துதான். ஏன்னா பிறக்கும் போது நீங்கள் பார்த்துக்கணும், அவர் வந்து நல்ல முறையில் பிறந்துருக்காரு. கடைசியில் பிறந்தாரு. நான் நினச்சேன் இது ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு. கடவுள் சொல்லிட்டாரு இது ஒரு ஆம்பளை பிள்ளை. ஆண்டவர் சொன்னேன், என்னய்யா இதுவும் இப்போ ஆம்பளை பிள்ளையாண்டு, அப்போ இதுக்கு என்ன நான் பேர் வைக்கிறதுன்னு சொல்லும் போது எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் காதுல சொன்னது அடுத்த குழந்தைக்கு பெயர் ஜோஷுவா அப்படின்னு. அப்போ நான் பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் சொன்னார், பாஸ்டர் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல பாஸ்டர். பாஸ்டர் சொன்னார், எனக்கு
நாங்கள் அனைவருக்கு அழைப்பு கொடுத்துருந்தோம். எல்லாம் உங்கள் நேரத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து மணமக்களை வாழ்க்கை போட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். saya kawan Haji Adapi Bagus Tolong Bagus saya kawan kawan rapat அவர் வந்திருக்காரு. அவர் அழைப்பு கொடுத்த எனக்கு ஒரு சந்தேகம் வருவாருன்னு அவர் தான் முதல் வந்து நிற்கிறாரு. துவாசியா அஜி அடாபி ஓகே. சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் எதெல்லாம் சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு அவருக்கு கருப்பு தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அவருக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ கருப்பாக இருந்தாலும் காக்காக்கு கண் குஞ்சி பொன் குஞ்சின்னுவாங்கல்ல, அதே மாதிரி எங்களுடைய உண்மையான செல்லப்பிள்ளை தான் அவர். 3 பையனோட இவர் அதிகமான செல்லம், பெரிய பாரமாக இருக்கும். இப்போதைக்கு கல்யாணப்பட்டி எங்கள் கூட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் அவங்க ஒரு வீடு பார்த்து அவங்க தனியாக தான் போவாங்க, வீடை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு துணையாக இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப துணை. ஜோஷியா வந்து ரொம்ப துணை. சொன்ன மாதிரி ரொம்ப எங்களை ரொம்ப பாதுகாத்து எங்களுக்கு அரவணைத்து எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வராத இருக்கணும்னு சொல்லி தான் அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. அதனால் சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டு விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். சின்ன ஆர்வம் வரும் அப்படி இருக்குது. ஸோ 2 பேரண்ட்ஸ் 2 பேருமே அதை பிரித்து பாருங்கள். எல்லாமே வந்தவங்க எல்லாத்தையுமே தெரியும் அது உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பிரித்து பாருங்கள். Satu surprise Haji. Okey, satu surprise. Okey. Diberi kepada ibu bapanya, dua pengantin baru ni. Beri satu surprise kepada ibu bapanya. A special appreciation for the parents, for the bridegroom. So திருமண தம்பதிகளுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு வந்து ஒரு appreciation, ஒரு அருமையான ஒரு frame with the photo. Okay. So என்ன எழுதிருக்கீங்க? God has blessed us in so many ways, but because of all our parents, they are deserve to be best from us always. The sacrifice they have made for us are beyond any description. Thank you to our beloved Appa and Amma. Actually, பொண்ணோட அக்கானா ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். அவர் என்னோட ஃப்ரெண்ட். 12 வருஷமா அவர் என்னோட ஃப்ரெண்ட். 12 வருஷமா அவர் என்னோட ஃப்ரெண்ட். சோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. என் தங்கச்சி வந்து இவரோட நான் வந்து கட்டி கொடுத்தேன். Oh my God! So I'm very happy for Joshua and Christina. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் as a sister and as a friend. Congratulations guys. Take care. Okay, thank you, Chief. என் வீட்டார்
தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அக்கினி சூளையா, சிங்கக்கெவியா, பயப்படாதே, அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் அதிசயங்களை காட்டுவார், அற்புதங்களை செய்வார், உன்னை கரம் பற்றி தூக்குவார், கண்மலை மேல் உயர்த்துவார். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். Hey, are you ready to worship the Lord? நம்ம ஊரு ஸ்டைல் ரெடியா?
அந்த உன்னதமான தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்கப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, அவர் மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோமா? Yeah. Come on. Let's celebrate him. பாரபட்சம் பாராத தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா பாடி கொண்டாடுவோம். Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Sweet memories keep haunting me, and